தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உயிரிழந்திருக்கிறது. நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உயிரிழந்திருக்கிறது. உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உயிரிழந்திருக்கிறது. 1985ஆம் ஆண்டு நயினார் பிள்ளை என்பவரால் நன்கொடை மூலம் கோயிலுக்கு இந்த யானை கொடுக்கப்பட்டிருந்தது. நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதியின் வயது 56 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உயிரிழந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமசுந்தரம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோவிலுடைய யானையாக காந்திமதி இருக்கிறது. இதற்கு வயது 56. கடந்த சில மாதங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இந்த நிலையில தீவிர சிகிச்சை மருத்துவர்கள் மூலம் அளிக்கப்பட்டு வந்த சூழலில் உடல்நிலை குறைவு மற்றும் வயது முதிர்வு காரணமாக இன்று காலை 7:20 மணிக்கு காந்திமதி யானை உயிரிழந்ததாக மருத்துவ தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பிலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் அதற்கு அந்த யானைக்காக செய்யக்கூடிய அந்த மரியாதைகள் செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. நெல்லை மாநகர மக்களிடையே சில குழந்தையாக வளர்ந்து வந்த காந்திமதி தற்போது உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த யானைக்கான இறுதி சடங்கு செய்வதற்கான இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் பார்ப்பதற்கான அனுமதியும் சட்ட நேரத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கோவிலில் இந்த நிச்சயகால பூஜைகள் முடிக்கப்பட்டு யானைகளுக்கான இந்த இறுதி சடங்குகளுக்கான அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம்.